மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நான் சொன்னது போல ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக ஜெபியுங்கள். ஆமென். ஊழியர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 19ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை குறித்து பல காரியங்கள் இந்த சங்கீத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் கூட சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. வேதத்தில் இல்லாதது எதுவும் இல்லை. அடுத்தது, உள்ளான ஆத்துமாவை அது என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குறைவற்றது, உயிர்ப்பிக்கும் வல்லமை நிறைந்தது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது, சத்தியமும் பேதையை என்ன செய்கிறது? ஞானியாக்குகிறது. 3 காரியங்களை இந்த வேத பகுதியில் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒன்று, அது என்னது? குறைவற்றது. ஆமென். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? குறைவற்றது. 2, என்னது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 3, பேதையை ஞானியாக்குகிறது. இந்த வேதத்திற்கு இவ்வளவு மகத்துவமான வல்லமை இருக்கிறது. இன்னும் அதோடு கூட ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். எபிரேயருக்கு 4வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. படிக்கிற வேதத்தை குறித்த ஒரு அறிவு. அல்லேலூயா. ஏன் படிக்க வேண்டும்? அதற்குள் என்ன இருக்கு? எவ்வளவோ புஸ்தகங்கள் யாரோ எழுதுகிறார்களே, அநேக புஸ்தகங்கள் பாராட்டுதல் பெற்றிருக்கிறது. பின்ன என்ன கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்கிற சிலர் உண்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதனுடைய 4:12 வாசிப்பு எபிரேயர்ல, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமென். உலகத்தில் ஏராளமான புஸ்தகங்கள் இருக்கிறது. அநேக புஸ்தகங்கள் உலகில் உள்ள புகழ்பெற்ற புஸ்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் பார்க்கலும் புகழ்ச்சி நிறைந்த புஸ்தகம் கர்த்தருடைய வேதம் என்பது நிரூபிக்கப்பட்டார். காரணம், அதில் இருப்பது மனிதனுடைய பார்வையில் ஒரு அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம், லெட்டர்ஸ் இருந்தாலும், அல்லேலூயா, அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை என்பதை இந்த தேவனுடைய வார்த்தை நாம் அங்கு முதலாக வாசித்தோம். குறைவற்றது. ஆமென். என்னது? குறைவற்றது. அடுத்தது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அடுத்தது என்ன? பேதையை ஞானியாக்குகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா என்னென்ன நடைபெற வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். என்ன புரிந்து கொள்ளும்? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? சத்தமா சொல்லு. குறைவற்றது. என்னது? அப்படின்னா அதற்குள் ஏராள தேவைகள், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற காரியம் அடங்கி இருக்கிறது. என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை தான் உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அதாவது குறைவற்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத எந்த காரியமும் பைபிள்ல இல்லை. அது பேரு குறைவற்றது. ஆமென். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். 3 காரியம் முதல்ல சொன்னேன். என்னது? குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அடுத்தது பேதையை ஞானியாக்குறது. 3 பாயிண்ட் இல்லையா? அல்லேலூயா. அப்போ அது எப்படி அந்த குறைவற்றதாக இருக்கிறது? எப்படி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது?
எப்படி பேதையை ஞானியாக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. 4:12 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கையை தட்டி கத்தர் மையப்படும். ஹalleluya. வார்த்தைக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுவோம், ஜீவன் இருக்கிறது. ஆமென். இதனால் அடுத்தது வல்லமை இருக்கிறது, செயல்திறன் இருக்கிறது. ஆமென். வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். பாத்தீங்களா? அப்ப நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம் என்றாலே, அல்லேலூயா, என்ன வார்த்தை கேட்கிறோம்? ஜீவ வார்த்தை. ஆமென். அந்த ஜீவன் யாரால் நிரப்பப்படும்? இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்பட்ட தேவ வார்த்தை. இயேசுவே ஜீவன். ஆமென். பாத்தீங்களா? அப்போ ஜீவன் இருக்கிறது. அடுத்து என்ன இருக்கு? வல்லமை. அப்படி என்றால் செயலாற்றும் என்ன உள்ளது? பவர் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய சரீரங்கள் இருக்கிற வியாதியை குணப்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். உன் தரித்திரத்தை போக்குறது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தை மாற்றுறது தேவனுடைய வார்த்தை வல்லமை இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். இல்லாததை உருவாக்கும் தேவனுடைய வார்த்தை வல்லமை. இந்த 2 பாயிண்ட் இந்த வசனத்தை மட்டும் வச்சு ஆதியாகமத்தை வெளிப்படுத்துறத பிரசங்கம் பண்ண முடியும். ஹalleluya. ஓடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஒட்டி கொண்டே இருக்கு. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். என்றால் அவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தை மேன்மையானது. உலகத்தில் உயர்ந்த புத்தகம் என்றால் கர்த்தருடைய வேதம் ஒன்றே. ஹalleluya. praise the Lord. ஏனென்றால் இதற்குள்ள ஜீவன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீயும் நானும் கையில் கொண்டு நடக்கிற கர்த்தருடைய வேத வார்த்தை நிறைந்த புத்தகத்தை, ஹalleluya, ஒரு மத நூலாய் நினைக்க கூடாது. ஆமென். அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? ஜீவனும் வல்லமை உள்ளது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருந்து? என்னது? சத்தமா குறைவற்றது. அடுத்தது இப்போ குறைவற்றது என்றால் அதற்குள்ள என்னென்ன இருக்கு என்பதை நம்ம உடைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கணும் வேண்டாமா? சத்தமா சொல்லு. அது பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன். அடுத்தது என்னது? ஆத்மாவை எப்படி உயிர்ப்பிக்கும் என்று அதுக்குள்ள உடைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஆமென். அடுத்தது என்னது? பேதைய கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஞானியாக்கணும் உடைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பெரிய காரியம். அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும். ஆமென். அது அடுத்து இன்னும் பார்ப்போமாக 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வாசிங்கள். இன்னும் ஒன்று நீ புரிந்து கொண்டோம், கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான இல்லை. அல்லேலூயா. எழுத்தின்படி உள்ளதான எல்லா காரியங்களும் எழுத்தின்படி உள்ள அர்த்தங்கள் அல்ல என்பதாக சொல்லு. ஆமென். சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறியணும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், ஹalleluya, அதற்குள் ஆழங்கள் இருக்கிற. கையை தட்டி கத்தர். ஹalleluya. அதான் சொன்னேன், குறைவற்றதுக்குள் எல்லாம் அடக்கி வச்சிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம பொதுவாக என்னன்னா குறைவற்றது நம்ம சொல்லி போயிடுவோம். ஆமென். ஹalleluya. அந்த குறைவற்றது என்றால் அதற்குள் இருக்கிற நிறைவு என்ன? ஆமென். இல்லையா? சரி, அடுத்தது 21 வசனம். இன்னும் தேவக்குள்ள புரிந்து கொள்ளணும், இது மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அப்ப வேதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் யாருடைய அல்ல? மனித மூளை அறிவில் உள்ளது அல்ல. ஹalleluya. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இதை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மனித உலக அறிவின் அடிப்படையில் என்ன செய்ததல்ல, எழுதுனதல்ல. ஹalleluya. அடுத்தது நல்ல கவனிங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். அவங்க யாரு இருக்கிறாங்களா இங்க? இல்ல. சரி, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பரிசுத்த மனுஷர்கள்.
எப்படியா? அப்போ அந்த லெவலில் உள்ளவங்க இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே. அப்போ இது உலக அறிவினால் என்ன அல்ல, உண்டானது அல்ல. ஆமென். உலக அறிவினால் உண்டானதா இருந்தால் இது எப்பவோ பழமையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றோம், அன்றிலிருந்து இன்று வரை ஒதுக்கப்படாத ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானிக்கணும். ஆமென். உலகத்தில் எத்தனை புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க? ஸ்கூலில், காலேஜில், ஒவ்வொரு இதுகளில் பல டிகிரிகளுக்கு பல வரும், படித்திருக்கலாம். ஆனால் திருப்பி அதை தேடணும், அதில் படிக்கணும்னு நம்ம மனசு வராது. அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. அப்போது ஒவ்வொன்று படிக்க படிக்க இன்னும் அதுக்கு மேலே போயிட்டுருக்கிறோமே தவிர. அல்லேலூயா. இது பிரைஸ் தி லார்ட், கீழே இருந்து மேலே நீக்கி கொண்டு போகிற வார்த்தை. ஆமென். அப்படி என்றால் இது என்றைக்குமே புதியது. இது என்ன அல்ல, பழையது அல்ல. யாருக்கு இது பழையது? மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கு இது பழையது. ஆவிக்குரியவனுக்கு இது எப்பொழுதுமே புதியது. நம்ம வேண்டாம், அந்த 19வது அதிகாரத்திலும் சரி, எபிரேயரிலும் சரி, வசனங்களை நம்ம எப்போதும் ஒவ்வொரு டைம்லையும் என்ன செய்யறோம், படிக்கிறோம். ஆனால் பிரித்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரியுது. அல்லேலூயா. அப்போ எப்போ கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறாரோ, ஆமென், அப்போ அதனுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதான் ரகசியம். பார்த்தீங்களா? அடுத்தது வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 இந்த வசனங்கள். இது எதற்காக பயன்படுத்தப்பட? வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன ஆவி? தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. புரியுதுல்ல? அப்போ உங்கள் கைகளில் புஸ்தக வடிவில் இருக்கிறதான வேதம், அல்லேலூயா, எதனால் உள்ளது? தேவனுடைய ஆவியினால். அதாவது தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தையானது வேதவசனம் ஜீவனும் வல்லமை. ஆமென். இந்த செயலாற்றும் திறன் எதனால் உண்டாகிறது என்றால், அல்லேலூயா, தேவ ஆவியினால் அருளப்பட்டதுனால. பரிசுத்த ஆவியானவர், ஆமென், கொடுக்கிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல் ஆற்றுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அத புரிந்து கொள்ளுங்கள். வாசித்துட்டு அடுத்த வேற வசனம் போலாம். அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவனவனாய் ஆகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ இது மனிதனுக்காக கொடுக்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்கும்படிக்கு அவைகள் என்னது? இந்த ஜீவன் உள்ள வார்த்தை, அல்லேலூயா, இந்த வல்லமை நிறைந்த வேத வார்த்தை, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டு பாருங்க, அவை என்ன செய்ய? உபதேசிப்பதற்கும். அடுத்தது பார்த்தீங்களா? யார் கொடுத்ததான்? தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அல்லேலூயா. அப்ப எதற்கு பயன்படுத்தணுமா? உபதேசிக்க. அடுத்தது கடிந்து கொள்ள, சீர்திருத்தம் பண்ணுவதற்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கும். பார்த்தீங்களா? ஆமென். அப்ப இந்த வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஏன் இப்படி எல்லாம் செய்ய பயன்படுத்துறாரு? அது அறிய வேண்டாமா? ஏங்க சீர்திருத்தணும்? ஏன் உபதேசிக்கணும்? ஏன் கடிந்து கொள்ளணும்? ஏன் நீதியை படிப்பிக்கணும்? இப்போ அதுக்கெல்லாம் தான் இங்கே வந்து இருக்கிறீங்க. புரியுது இல்லை? என்ன கேட்க? உபதேசத்தை கேட்க. கடிந்து கொள்ளுதல். ஏன் கடிந்து கொள்ளணும்? கடிந்து கொள்ளுதல் என்றால் நம்ம நடைமுறைப்படி என்ன சொல்லுவோம்? சொல்லு. கோவப்படுற பாஸ்டர் எப்பவும் கோவப்படுற, அதுதான் கடிந்து கொள்ளுதல். அந்த வசனம். அல்லேலூயா. ஆமென். இப்போ பசங்க குறும்பு காட்டணும்னு என்ன? டேய் சும்மாடா நடந்து கடிந்து கொள்ளணும். எதற்கு? இன்னும் தொடர்ந்து செய்தால் பிறருக்கு டிஸ்டர்ப் கொடுத்துருவோம். புரியுதடா? கரெக்டாக.
அல்லேலூயா. இப்படி சொல்றது எல்லாமே எதற்காக? அந்த டிசிப்ளினுக்காக, கடிந்து கொள்வது. அடுத்தது சீர்திருத்தம். சீர்கேடாக இருக்கிற பகுதிகளை என்ன செய்ய? சீர்திருத்தம். ஆனால் இது யாரால் அருளப்பட்டது? தேவ ஆவியினால். ஆமே, சீர்திருத்தம் இருக்கு. அடுத்தது நீதியை. நீதி யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆமே, அவரிடத்தில் உள்ள நீதியை நாம் என்ன செய்ய? நமக்கு படிப்பிக்க, கற்றுக் கொடுக்க. அல்லேலூயா. அடுத்தது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கையை வைத்தாலே சொல்லும். ஏன் இவைகளை செய்ய வேண்டும்? ஏன் செய்கிறார்? ஆமே, அல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ள வேண்டும். கையை வைத்தாலே சொந்தமாக சொல்லும். அல்லேலூயா. ஏன் இது கட்டாயம்? ஏன் இப்படி செய்ய கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றாலே வாசிப்போம். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 11 முதல் 4:11 முதல். மேலும் நாம் அனைவரும் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷராகிறது. கையவை தானே சொல்றாங்க. அப்படி என்றால் நம்மில் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எதற்காக? தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது. அல்லேலூயா. நம்ம அங்கே என்ன வாசித்தோம்? தேவ மனுஷனால் உண்டானதல்ல, தேவ ஆவியால் ஏவப்பட்டது. ஆமென். இப்போ இந்த வார்த்தைகள் நம்மை என்ன செய்வதற்கா? அவரை போல மாற்றுவதற்கா. கிறிஸ்துவால் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசித்தோம்? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவில், அவரை கொடுத்த அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷன். ஆமென். என்ன வளர்ச்சி? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நிறைவான வளர்ச்சியின் அடுத்தது அளவு. அந்த அளவுக்கு தக்க என்னது? பூரண நிலையில் நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? வரணுமா? அந்த பூரண நிலையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? மாறணுமா? அதற்காக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, அடுத்த 12 வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் பக்தி விருத்தி அடைவதற்காக. அப்ப இது நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்மை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. இந்த வசனங்கள் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை போதிப்பதற்கு யாரு பாருங்க. அதனுடைய 12 வசனம். அவர் 13 சிலரை அப்போஸ்தலராக வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த காரியங்களை செய்வதற்கென்று கர்த்தர் சிலர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். கையை தலையில சொல்றோம். வேதத்தில் இந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவை நாம் அடைவதற்கு, அல்லேலூயா, நம்மை வளர்க்க, ஆமென், நம்மை உருவாக்குவதற்கு, அல்லேலூயா, கர்த்தர் ஒரு 5 விதமான ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கிறார். யார வச்சிருக்கு? விஷயம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை விதமான வேலைக்காரங்க? 5 விதமான வேலை ஆட்களை வைத்திருக்கிறார். அப்போ அந்த 5 விதமான வேலை ஆட்கள் யாரெல்லாம் சொல்லுங்க. ஒன்று அப்போஸ்தலர், அடுத்தது தீர்க்கதரிசி, சுவிசேஷகனாக, மேய்ப்பராக, போதகராகவும் ஏற்படுத்தார். இந்த 5 விதம், இதில் பல பிரிவுகள் வேற இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 5 விதமான மெயின் பொறுப்பாளர்களை வைத்திருக்கிறார். புரியல? அப்போ தடி எடுத்தவனெல்லாம் என்ன செய்ய முடியாது? தண்டனைக்காரனாக மாற முடியாது. இன்று அதுதான் தேவன் வேதத்தில் வைத்திருக்கிற அவருடைய சித்தம் தேசத்திலும் கிறிஸ்தவத்திலும் என்ன செய்யவில்லை? நிறைவேறவில்லை. சொல்ல புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளணும். அதாக்கும்
இந்த ஊழியர்களை அடையாளம் கண்டுகொள்ளும். ஏனென்றால் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்து, அல்லேலூயா, நம்மை குறித்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்ம வளரணுமா? ஆமென். உலகத்தில் உள்ளதுல வசதி வாய்ப்புக்கு நேராக அல்ல, செல்வ செழிப்புக்கு நேராக அல்ல. அல்லேலூயா. எதற்கு நேராக? இயேசுவை போல. ஆமென். அப்போ இந்த நாட்களில் அதை மாற்றி வந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பிரச்சனை. ஆமென். உன்னை பெருக பண்ணுவார். என்ன பண்ணுவார்? உன்னை வர்த்திக்க பண்ணுவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீ விதைத்ததை 1000 மடங்கு அறுவடை கொடுப்பார். ஏராளமான உன்னுடைய மந்தையை கர்த்தர் நினைச்சுவார், பெருக பண்ணுவார். எல்லாம் டோட்டலி எங்கே தான் பேச்சு? எதை குறித்தான்? உலக செழிப்பு தான். ஆமென். என்ன செழிப்பு? உலக செழிப்பு. உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அதை பெரு தருவார், இதை கொடுப்பார். ஒரு வீடா, இன்னும் ஒரு பெரிய மாடிகளை கொடுப்பார், சொத்தா இன்னும் கொடுப்பார். சோத்திரம். பேங்கில் 1 கோடியா 1000 கோடியாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அக்கௌண்ட்டை சோதித்து பாருங்கள். இன்னும் உலகம் பூரா ஜனங்களை ஏமாத்துறதுன்னு நிறைய பேர் கொண்டு. ஆமென். ஒரே ஒருவருக்கு நேரம் வழி நடத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு நேரம். ஆமென். அவரை ஒரு மனுஷன் உண்மையாய் பின்பற்றினால், அவரை உண்மையாக ஒரு நபர் சேவித்தால், அல்லேலூயா, அவனுக்குரிய நன்மையை கர்த்தர் உலகத்தில் அவர் கொடுப்பார். நீ நன்மையை தேடி போகணும். சங்கீதம் 23 அதோட கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். அல்லேலூயா. நன்மையை நான் தேடவில்லை. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்ன தேடி வரும். நான் ஒருவர் பின்னால் சொல்லுவேன், அவர் நல்ல மேய்ப்பனை ஆண்டவராய் இயேசு. அப்ப இயேசுவுக்கு பின்னாக நீ கடந்து சென்றால், ஹல்லேலூயா, உனக்கு என்ன நன்மை இந்த பூமியில வேணுமோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ நன்மைக்கு பின்னாடி நீ என்ன செய்ய ஓடாத. நன்மைக்கு பின்னாடி ஓடும்போது, அல்லேலூயா, ஒருவர் நன்மை கிடைக்கும், ஆனால் இயேசு இருக்க மாட்டார். ஆமென். அதான் பேதுருவை பார்த்தார், மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். என்னை பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவார். வலையெல்லாம் விட்டுட்டு போனார் இயேசு. ஆமென். படிப்பறிவு இல்லாதவன் பேதமையானவன். ஆமென். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதையை ஞானியாய் மாற்றுகிற தேவன். அதனுடைய வார்த்தை பேதையை ஞானியாய் மாற்று. ஆமென். பேதுரு யோவானை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவர் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர்கள் எப்படிப்பட்டவங்க? படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையானவர்கள். பாத்தீங்களா? இயேசுவின் பின்னதாய் சென்றவனை, ஆமென், ஞானியாய் மாற்றுகிற கர்த்தர் கையை ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் பின்னாய் செல். அந்த வார்த்தையை பற்றி கொண்டு நீ வாழ. ஆமென். உனக்குரிய நன்மை என்ன வேணும் அது உலகத்துல கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நீ நன்மையை அலப்பற அடிச்சு ஓடண்டா. அல்லேலூயா. ஆண்டவர் சரியா பின்பற்று. ஆமென். உனக்குரிய நன்மைக்குரிய வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென். கர்த்தர் திறக்கிற வாசல் நன்மை குறைவானதாக இருந்தாலும் நிறைவானதாக இருந்தாலும், ஆமென், மன திருப்தியாக நீ பெற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் கொடுப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வாய் என்றால் அந்த கொஞ்சத்தில் உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக. அந்த பக்தன் சொல்றான், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னை நடத்துகிறதுனால அவரை நான் பின்பற்றி போறேன். ஆமென். எனக்குரிய நன்மையும் கிருபையோ என்னை தொடர்ந்து வருகிறது. பார்த்துங்க, அதுல நன்மையும் கிருபையும். நன்மை மட்டுமல்ல, அல்லேலூயா,
கிருபை அவனை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை அவன் பூமியில் சமாதானமாய் வாழ வைக்கிறது. ஆமென். அப்போ நன்மை வந்ததுன்னா அநேகர் எங்க போயிடுவாங்க? இயேசுவை பின்பற்ற விட்டுருவாங்க. ஆமென். அப்போ கர்த்தரை உண்மையா பின்பற்ற கர்த்தரால் உண்டாக நன்மை உண்டு. நன்மையை நீ பின்பற்றி போனா கர்த்தர் இல்லாத நன்மை வரும். நன்மை உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பழக்கவன்மார்கள் சே பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபேசியர்ல அந்த எத்தனை விதமான ஊழியங்கள்? 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் எதற்காக? இந்த சபைக்காக. ஆமென். சபை என்ன செய்ய? பக்தி விருத்தி அடைய, சபை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைய. ஆமென். இந்த வேலையை செய்வதற்காக 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன புரிந்து கொள்ளணும்? அந்த பகுதியில் எங்கேயாவது உலக பிரகாரமாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற, பணத்தை சம்பாதிக்க, தொழிலில் முன்னேற்றம் அடைய, விவசாயத்தில் ஏராளமான விளைவு உண்டாக, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பராகவும், போதகராக ஏற்படுத்தால் சொல்லியிருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க. அதில் மேலே உள்ள வசனம் படிங்கிறா. சரி, எங்கே இருக்கும்? பெரிய ஐஸ்வர்யவான்களாய் உங்களை மாற்று, பல கோடிகளுக்கு அதிபதியாய் கர்த்தர் உங்களை மாற்று. ஸ்தோத்திரம். ஆமென். வருமானங்கள் வர்த்திக்கப்பட, ஹல்லேலூயா. பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கப்பட, விவசாயங்கள் செழிக்க, ஆமென். இன்னும் ஏராளமான என்னது செல்வத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு 5 விதமான ஊழியர்கள் வைத்திருக்கு. அப்படியா? ஒரு பாயிண்ட் கூட உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு என்று ஒருவரை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. இதற்குள்ள வளர, கிறிஸ்துவுக்குள் வளர. ஆமென். கர்த்தருக்குள் ஒரு தேவனுக்குள்ள வளர்வதற்காக தான் கர்த்தரை உள்ளே நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதற்காக வளர வைக்கிறார், வளர்க்கிறார்? எதற்காக கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறார்? எதற்காக ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1, 2, 3. நல்ல கவனிங்க. இங்க சொல்லு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் என்னது? உலகம் அவரை, அப்போ உலகம் ஏன் அறியவில்லை? உலக ஞானத்தை வைத்து ஆண்டவரை தேடுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு விசுவாசிக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரை அறிய முடியாது. சபைகளுக்குள்ள இப்போ உலகம் வந்துருச்சு. ஆமென். ஆமென். சமுத்திரத்தில் கப்பல் போகலாம், படகு போகலாம். ஆனால் சமுத்திர தண்ணி எங்க வரக்கூடாது? படகுக்குள்ள வந்துருக்கூடாது. இந்த படகு போறது எதுக்கு? எங்கதான்? சமுத்திர தண்ணிக்கு மேலதான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. என்று புரிந்து கொள்ளணும். அப்படி நீ உள்ள தண்ணி வர விடாம போன, ஹல்லேலூயா, நீ போகக்கூடிய இடத்தை சரியா சென்று சேரலாம். ஆமென். கடல்ல கிடக்கிற தண்ணி படகுக்குள்ள வந்துடா. ஆமென். பாதியில் என்ன ஆயிரும்? மூழ்கி விடும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சபையா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உனக்குள்ள என்ன வரக்கூடாது? உலகம் வந்து விடக்கூடாது. உலகம், உலக ஆசை, உலக இச்சை, உலக நாட்டங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உன் வாழ்க்கையிலேயோ இருதயத்திலேயோ சபைக்குள்ளே இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லுவோம், இந்த சபை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய படகு, ஆமென், மறுகரையாகி நித்திய ராஜ்யத்தை சென்று சேராது. பாதி வழியில் இந்த உலகத்தில் என்ன முழுகி போய்விடும். அவர் சொல்றாரு 3:1, இன்று யார் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது பாருங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. ஆமென்.
தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ பிதாவாய் தேவன் நம்ம பாராட்ட அன்பு எவ்வளவு சொல்லிட்டு அடுத்தது யார் அறியல? உலகம் ஏன் அறியவில்லை? உலகத்தின் ஞானத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. அதனால் அவரை அறிய முடியவில்லை, அவ்வளவுதான். அறியாதனால் சேத்துவாசி உலகம் அவரை அறியாதபடியினாலே நாம் ஏன் இப்படி வாழ்கிறோம், ஏன் இப்படி ஆராதிக்கிறோம், ஏன் சபைக்கு வருகிறோம், ஏன் இப்படி பக்தியா வாழ்கிறோம், ஏன் இப்படி பரிசுத்தமா வாழ்கிறோம் என்பதை நம்மை அறியவில்லை. அவர் அறியாததனால் தான் உங்களை என்னை உலக மக்கள் என்ன செய்யறாங்க? பரிகாசம். அவன் எப்படி வாழ்ந்தாலும் கணக்கல்ல. ஹல்லேலூயா. பக்தியாய் வாழ்கிற உன்னை என்னை பார்த்து இன்று உலகம் பரிகாசிக்கிறது. ஆமென். ஏன் நீ நான் ஆராதிக்கிற தேவனை அந்த உலகம் அறியவில்லை. நாம் இந்த உலகத்தில் அந்நியராய் இருந்தாலும் ஆமென், நாம் ஆண்டவரை அறிந்ததனால் ஹல்லேலூயா அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மையும் உலகம் என்ன செய்து பகைக்கிறது. சரி வாசிப்போம். தேவ பிள்ளையே, உலகத்தில் என்ன பரிகாசம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் கலங்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்ப இருக்கிற நிலையில் உன்னை வைக்க அல்ல. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனையில் எட்டாத ஒரு நிலைக்கு நேரம் உன்னை என்னை கற்றுக் கொண்டு போகிறோம். ஏதோ சொல்லி இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? இப்ப நம்ம சொல்றோம் என்ன, ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டோடைய பிள்ளை. ஆனால் இதுக்கு பிறகுள்ள நம்ம சிலவங்க யோசிக்கிறது இல்லை. ஆமென். நீங்கள் யாருங்க சர்ச்சை போகணும், நாங்கள் ஏசப்பா பிள்ளை, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இதை செய்யணும் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்கோம் வச்சிருக்கோம். ஆனால் இதனால் உண்டாகிற நன்மை என்ன? அது கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யணும் வெளிப்பட தெரியாது, உலக மக்களும் தெரியாது. ஹல்லேலூயா. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் அனுபவிக்கிற அந்த இடத்தை. ஆமென். போகல எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு என்ன செய்வார்? வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று கரங்களை தட்டி கத்திரப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளை எப்படி எப்படி உட்கார வைப்பாரா? அவருக்கு சுத்தமா சொல்லுங்க, ஒப்பாய். என்னது? அவருக்கு சமமாய். ஹல்லேலூயா. அவருக்கு சமமாய் அமரணும்னா ஹல்லேலூயா அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த வளர்ச்சி நமக்கு வேணும். புரியல? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, ஆமென், அவர் எப்படி நீதியா இருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அவர் எப்படி உண்மையா இருக்கிறாரோ, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டதோ, ஆமென், அதே போல அவருக்கு ஒப்பமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? வளரணும். என்ன செய்யணும்? அதான் சொல்லுங்க. அதாவது அந்த 5 விதமான வேலையாட்களாகிய அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இதற்கு அவருக்கு ஒப்பாய் அமர பண்ணுவதற்குரிய தகுதி அடைகிற நிலைக்கு நேரம் என்ன செய்யணும்? வழி நடத்தணும். ஆமென். அதாக்க அந்த தீமைகளை பார்த்தோம். அவைகள் என்ன செய்யறதுக்கும் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஏன்? அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அவருடைய ஒப்பாய் இருப்பதற்கு. ஆமென். நீ நானும் தகுதி அடைய வேண்டும் என்றால், ஆமென், இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில், ஆமென், அவருக்கு பிரியமில்லாத தகுதி அடைய விடாத பல சுபாவங்கள், செயல்கள், நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கும். ஆமென். அவைகளை என்ன செய்யணும்? மாற்றுகிற வேலை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை போதிக்கிறவனா அந்த 5 விதமான ஊழியக்காரர். ஏதோ சொல்லுகிறது வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரத்தில். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு நல்ல கவனிங்க. நான் ஜெயம் கொண்டு, இயேசு சொல்லுகிறார், நான்
ஜெயம் கொண்டேன். கையை வைத்தால் சொல்லுவோம். இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென். சாத்தானை ஜெயித்தார். ஆமென். உலகம் அவரை நெருங்க விட முடியவில்லை. உலகத்தில் ஏதென்று அவரை முழுகடிக்க முடியவில்லை. நான் ஜெயம் கொண்டேன். அல்லேலூயா. இயேசு தான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட என்ன உட்கார்ந்து இருக்கிறது போல. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அந்த ஒன்றியோவான்ல எப்படி படித்தோம்? அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இங்க என்ன படிக்கிறோம்? அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட. அப்போ அவர் ஒப்பா இருக்கணும்னா அவருடைய சிங்காசனத்தை அவர் அருகில் அமர நம்மளை வைக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, நம்ம எப்படியோ வாழ்ந்தா முடியுமா? உலகத்தில் அனுபவிச்சு அதை அனுபவிச்சு இதை அனுபவிச்சு அதை செய்து இதை செய்து நம்ம மனம் போல வாழ்ந்துட்டு நான் ஏசப்பாதான் கும்பிடுறேன். ஸ்தோத்திரம். நான் ஏசப்பாதான் கும்பிடுறேன். பரலோகத்துக்கு போவேன் என்ன சொல்ல போக முடியும்? அது போக முடியுமா? அதான் விஷயம். அவருக்கு ஒப்பாய் அவர் அருகில் அவரோடு கூட அல்லேலூயா உட்கார வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லி போயிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமாக முடிப்போம். உங்கள் இருதயம் கலங்கண்டா. கையை விதல்ல சொல்லும். ஏன் இந்த உலகத்துல நம்முடைய இருதயம் கலங்குவதற்கு எதுவான பிரச்சனை நிறைய வரும். அல்லேலூயா. இவைகள் நம்மளை கலக்கி ஆமென் அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்குரிய அந்த ஸ்தானத்தை என்ன செய்யணும்? இழக்க விட்டுறக்கூடாது. ஆமென். இன்று கொஞ்சம் யோசனை, உலகத்தில் எவ்வளவோ எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஆண்டவரோடு விளக்குறதா தான் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ கம்பெனிலையோ ஆபீஸ்லையோ அல்லேலூயா வருகிற எல்லாமே யாரை விட்டு விளக்குறதா தானே? இயேசுவை விட்டு விளக்குறதா தானே? புரியுதில்ல? ஆமென். அப்ப நாம் விளக்குற வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு தேவனுடைய வல்லமை வேணும். அதற்குரிய வழியை நாம் அறியணும். ஆமென். அந்த சூழ்நிலைகளில் நம்மளை பாதுகாப்பது கர்த்தருடைய சத்தியம். அந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்கே விசுவாசமா? தேவனிடத்துல. பயப்படாத. பிரச்சனையா? பயப்படாத. ஆமென். குடும்பத்தை ஒதுக்குறவங்கள பயப்படாத. ஊர்ல ஏதாவது பேசுறவங்கள பயப்படாத. ஆமென். பரிசுத்தத்துக்கு எதிராக கடந்த பயப்படாத. நிமிர்ந்து நின்று கர்த்தருக்காய். ஹல்லேலூயா. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். தேவனிடத்தில் எப்படி இரு? விசுவாசமா இரு. தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யாத? பின்திரும்பினார். விசுவாசத்தை விட்டு விலக்குவதற்கு சத்துரு போராடுவான். வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசத்திற்கு தைரியமாக போராடணும். ஏன்? தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டு விசுவாச துரோகம் முந்தி நடக்கும் என்று சொல்லப்பட்டது. என்ன துரோகம்? விசுவாச துரோகம். அவருடைய விசுவாசத்தை மறுதலிப்பது. ஆமென். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியங்கள், உபதேசங்கள், இவைகளை விட்டு வழிவிலக பண்ணுவதுதான் விசுவாசத்தை மறுதலிப்பது. ஆமென். அதான் விசுவாச துரோகம் முந்தி மோசம் போக்காதபடி. என்ன எச்சரிப்பு? மோசம் போக்கிடக்கூடாது. ஏன்னா எந்த வசனங்களும் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக விளக்கி வரல. டச் பண்ணி மாற மாட்டேன். ஏன்னா இப்போ நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். சோதரன் நோட் எடுக்கிற அந்த வசனங்கள் என்ன ஆயிரும், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அவங்க மெமரி பண்ண முடியும். ஈஸி, ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு திறன் இல்லாதவங்களுக்கு புரியாதவங்க கிடையாது. என்னமோ பாசம் பேசுறது நம்ம 4 கோட்டு வாய் விட்டுட்டு உட்காருவோம். பெருசாக 4 கோட்டு. அப்பா எப்போ முடிய போகிறதோ தெரியல. இது அந்த அறிவுத்திறன் குறைந்தவர்கள். உலகம் அவரை சொல்லுங்க
அறியல. உலகம் இறுதியும் உலகத்தால் நிரம்பி இருந்தால் அவர் அறிய முடியுமா? தடுக்கணும். நம்ம உலகம்னாங்க அதையும் அங்கேயும் பார்த்துட்டு இல்லை, அங்குள்ளதான் உள்ள கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. வனாந்தரம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எகிப்து உள்ள இருந்து. ஆமென் ஆமென். எகிப்தை விட்டு அந்த சரீரபிரகாரமாக வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு சரீரபிரகாரம் வந்துட்டாங்க. என்னங்க எங்கே நாங்கள் எகிப்தில் இருந்தோம். எகிப்து அங்கே இல்லை. ஆமாங்க, நாங்கள் இப்போ புதுசாக எங்கே போகிறோம்? தேவர் எங்களுக்கு அவர் பாலும் தேனும் கொடுக்குற கானான் தேசத்தை வைத்திருக்கிறோம். அங்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வனாந்தரம் யோர்தானுக்கு பக்கம் வரையெல்லாம் வந்துட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆனால் சரீரம் தான் வந்திருக்க தவிர எது வரல. இது எங்கடக்கு? வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, எகிப்தின் வெள்ளரிக்காய், எகிப்தின் வெள்ளைப்பூண்டு, எகிப்தின் குழம்பு வச்ச சட்டி, எகிப்துக்குரிய சிந்தை, உலக சிந்தை. அதுதான் உலகம். உலக ஆசை, உலக இச்சை. சத்தியம் எவ்வளவு கேட்டாலும் இறுதியும் மாறாது. எங்க எங்க யோசிச்சுட்டு இருக்கோம்? உலகம் முடிஞ்சோன்னு முதல்ல போய் எல்லாரும் பார்க்கணும். 50,000 கேட்டிருந்தேன், கொடுத்தாருன்னு முதல்ல போயிட்டு 2 கிலோ கறி எடுக்கணும். அங்கே போயிட்டு இருக்காத சட்டிகளை, கறிச்சட்டி. ஹல்லேலூயா. இது உலகத்தால் நிரம்பி இருக்கிற விசுவாசி. உலகம் அவரை அறிய விடாது. யாரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம். ஆனா தேவனை குறித்த சிந்தைக்கு நேர இறுதி இல்லைன்னா உன் இருதயத்தை உலகம் ஆக்கிரமித்திருக்கிறது. உலகம் அவரை என்ன செய்யவில்லை, அறிய. நீ அவரை அறிகிற அறிவை தடுப்பது உலக ஆசை. அவரை அறிகிற அறிவை தடுப்பது உலக இச்சை. ஆமென். அவரை அறிகிற அறிவுக்கு நேரம் மனசை விடாம தடுப்பது உலக கவலை. ஆமென். அந்த உலகம் ஆமென் எங்க உள்ள உலகம் அவரை அறிய. சில ஜனங்கள் கானானுக்கு தான் போறாங்க. பார்வையெல்லாம் எங்கே தான் இருக்கு, அங்கே தான் இருக்கு. நடையெல்லாம் எங்கே நிற்குது, அங்கே நிற்குதான். ஆமென். ஆனால் இறுதி எங்கே மேயுது? எகிப்தில். சபைக்குள்ளே தான் இருக்கிற சிஸ்டர் பிரதர், இங்கே 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 கவனி, சபைக்குள்ளே தான் இருக்கிற. ஆனால் இறுதி எதை யோசிக்குது? பழையதை விட்டு வந்தது. வீட்டில் போனால் இப்போ பார்த்தாலும் சிந்திச்சா யாரை கூட சிந்திக்கிறது இல்லை. ஆண்டை பற்றி இல்லை, பைபிளை பற்றி ஒன்றும் கிடையாது, பரலோகத்தை பற்றி கிடையாது. எதை? உலகம், சொத்து, சுகம், உலக நண்பர்கள், உலக ஆசாபாசம், உலக சிற்றின்பை, உலகத்துக்குரிய காரியங்கள், இவளை குறித்தே நீ சிந்தித்து கொண்டு தேவனை சிந்திக்காம இருந்தா, தேவனை குறித்து யோசிக்காம இருந்தா, ஆமென், உலகம் அங்கே இல்லை, உனக்கு உள்ளே உலகம் இருக்கு. உலகத்தை குறித்து சிந்திக்கிற நீ தேவனை அறிய முடியாது. கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகி இவைகள் எல்லாம் உன்னை கிறிஸ்துவை சேர விடாமல் பிரித்து விடும். அங்க வாசித்தோம் அல்லவா? என் பிதாவின் வீட்டில், அதாவது அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மை அமர பண்ணுவதற்காக, ஆமென், அவர் நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறார். ஆமென். உன்னை எங்க உலகத்துல வைக்கல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வச்சு உன்னை ஆயத்தப்படுத்தி, ஆமென், அவர் உனக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ராஜ்யத்தில் அவர் பண்ண வைக்க போகிறார். 5 விதமான ஊழியங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆமென். அவர் அருகில் அமர பண்ண தகுதிப்படுத்துகிறார். 5 விதமான ஊழியர்களுடைய வேலை என்ன தெரியுமா? இயேசு ஜெயம் பெற்றாரே, அதுபோல நீ நான் ஜெயம் பெறுவதற்கு புத்திமதி சொல்லுகிற இடம் சபை. ஆமென். உலகத்தில் புதைந்து விடக்கூடாது, பாவ இன்பத்தில் விழுந்து விடக்கூடாது, ஆடம்பரத்தில் விழுந்து விடக்கூடாது, அருவருப்பில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அதில் விலக்கி நடத்துவதற்காக போதிக்கிற இடம் தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் என்ன செய்வேன்?
எவ்வளவு அழகான ஆண்டவர். ஆமென் ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நான் இருக்க மறுபடியும் வந்து சேர்த்து கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாயிருக்க. ஆமென். ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில். ஹல்லேலூயா. எப்படி வருவாரா? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்து வானத்தில் இறங்கி வருவார். எப்படி வருவார்? கர்த்ததாமே ஆரவாரத்தோடு வருவார். எதற்கு? அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல உங்களை எண்ணி கொண்டு அமர வைப்பதற்காக அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு ஆமென் எப்படி வருவார்? ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நிறைய வருஷத்துக்கு முன்னே மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே, பக்தியாய் உலகத்தை ஜெயித்து. ஆமென் ஆமென். இயேசு ஜெயித்தது போல உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானுடைய தந்திரத்தை ஜெயித்து, ஹல்லேலூயா, ஜெயம் பெற்று வாழ்ந்து மரித்து மண்மறைந்து போனார்களே. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். முதலாவது அவர்கள் எங்க மரித்திருந்தாலும், அதாவது பரலோகத்துக்குரிய சாயல் உள்ள சரீரத்தோடு வருவாங்க. ஆமென். முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமன்னா அது யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? சத்தமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஏன்னா அவங்க அவங்கள பற்றி அநேகர் நம்பிக்கை இல்லை. ஏன்னா உலகம் அவர் அறிய விடலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் நல்ல தைரியமா சொல்லுவோம். யாரு? சத்தமா நான் 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 நான். ஆமா, நான் இம் நான் இன். ஏன்னா நம்மளை தான் நம்ம சோதிக்கணும். ஆமென். உயிரோடு இருக்கிற நான் எப்படி இருக்கணும்? பாவத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, ஆடம்பரத்தை ஜெயித்து, சிற்றின்பத்தை ஜெயித்து, உலக ஆசையை ஜெயித்து ஜெயித்து வாழ்றவங்களுக்கு ஆகிய நாமும் எடுத்து போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக யோகப்படுது. கர்த்தரோட கரங்களை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு நான் ஏன் ஒன்னே நீங்கள் தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். எல்லா வசனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து படிக்கணும். படித்தாதான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. வளர்க்குறது பொதுவாக தான் டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கு பாருங்க. இன்னும் அதுக்கு இணைய வாசத்து முடித்தாதான் அது கரெக்டாக இருக்கும். 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம் அதனுடைய 50 வாசிப்போம். சகோதரரே நல்ல கவனிங்க, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். சகோதரர், நான் சொல்கிறது என்னவென்றால், மாமிசம் என்னது? இந்த மாமிச சரீரம் என்ன செய்யாது? பரலோகத்துக்கு போகாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாமிச சரீரம் எங்க போகாது? பரலோகத்துக்கு போகாது. நல்லா புரியுது. இன்னும் ஒன்று, மாமிச சரீரம் போகாது. இந்த மாமிச சிந்தையும் மாமிச ஆசையும் மாமிச இச்சை உள்ளவங்களும் போக மாட்டாங்க. வாசிப்போம். நல்லா மாமிசமும் இரத்தமும். நல்லா கவனிக்கிற இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா சொல்கிறேன். கவனிங்க, அந்த சொன்னேன் அதை அழுத்தி சொல்கிறேன். மாமிசம், இந்த மாமிச சரீரம், இந்த மாமிச ரத்தம், ஆமென், எங்க போகாது? இந்த சரீரத்தோடு போக மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது, இன்னும் இந்த மாமிசத்துக்குரிய ஆசையை கவனி, இந்த இதற்குரிய இச்சையை நிறைவேற்றுகிறோம் போக மாட்டோம். சொல்ல புரியுதா? அதாவது 2 விளக்கம் வராது. ஒன்று, இந்த சரீரம் மர்மமாக்கப்படாது. இந்த சரீரத்திற்காக மட்டும் மாமிச ஆசை, இச்சை, உலக ஆசை, உலக இச்சை, ஒரு சிற்றின்ப இன்பம் இவைகளெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவனும் போக மாட்டான். நீ எதில் இருக்கிற ஒரு எல்லையில சொல்லு.
உயிரோடு இருக்கிற நாமம் என்று சொல்கிற லிஸ்ட்டில் இது இருக்கா? இல்லை, அவங்க போட்டு நான் நரகத்துக்கு போகிறேன். அப்படியா? தெய்வத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏதாவது சொல்கிறேன்னா சாதாரணமானதெல்லாம் நம்ம இன்னும் சில நேரம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை வேதனைப்பட முடியாது. மாம்சம் ரத்தம் தேவனாய் சுதந்திரிக்க மாட்டாது. இது எதான் சத்தமாக சொல்லு, அழிவுள்ளது. அப்போ மாம்சத்துக்குரிய காரியத்தை சிந்திப்பதெல்லாம் எது? அழிவுக்குரிய. அழிவுள்ளது அழியாம என்ன செய்ய மாட்டாது? சுதந்திரிக்க மாட்டாது. அழியாத ராஜ்யம். ஆமென். அழிவுள்ளது ஒன்று அங்க வராது. ஆமென் ஆமென். அப்போ அழிவுள்ளதை சிந்திக்கிற மனுஷன் அங்க போக மாட்டான். அழிவுள்ளதை யோசித்து, அழிவுள்ளதை அனுபவித்து, அழிவுள்ளதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் அங்க போக மாட்டான். புரிஞ்ச மட்டும் சொல்லுவாங்க, சுதந்திரிக்க மாட்டாது. ஒரு ரகசியம் என்னது? பக்கத்தில் சொல்லுங்க. ரகசியம் ரகசியம் கவனி. ரகசியம் என்னதான்? இந்த ரகசியம் யாருக்குரிய ரகசியம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். உலகத்தாருக்கு தெரியும். அதான் ரகசியம். அப்படி சரி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ அதாக அதுக்கு பேர ரகசியம். ரகசியம் கூட சொல்லுகிறேன். எல்லாரும் என்னது? இந்த நித்திரைன்னு சொன்னால் உலகத்தானே தெரியுமா? செத்தாம்பாரு சொல்ல. அப்போ பரிசுத்தவான்களுடைய மரணம் என்ன சொல்லப்பட்டது? நித்திரை. அப்போ நித்திரை என்ற ஒரு நாள் கண்ணை திறப்போம். ஆமென். நித்திரை வாசிப்போம். நாம் எல்லாரும் இயேசுவின் வருகைக்கு முன்னர் என்ன செய்வது? எல்லாரும் மரிப்பதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? அந்த நம்பிக்கை உள்ள மட்டும் கைத்தறி கத்திர மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படியா? ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறவங்கள நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? சத்தமா சொல்லுங்க அங்க. அப்போ மாமிசத்தை வெறுத்தவர்கள், உலக ஆசையை வெறுத்தவர்கள், உலக சிற்றின்பத்தை வெறுத்தவர்கள், மாமிச ஆசை இச்சைகளுக்கு இடக்கூடாதவர்கள் சரீரம் தான் என்ன செய்யப்படும்? மரணப்படும். உன்னை இழுத்து வைக்கிற அளவில் உள்ள எந்த ஒரு காரியத்துக்கு உன் இருதயத்திலே வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய அதை இடம் கொடுத்துறாரு. அதாக ஜெயம் பெறுவது. ஆமென். ஹல்லேலூயா. இதனால் அதாக சொல்லப்பட்டது. ஆமென். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். ஒரே படுக்கையில் எத்தனை பேர்? 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுறான்? அவன் மறுபடியும் பிறந்தவன் மட்டுமல்ல, மேலாண்மைகளை யோசித்துக் கொண்டிருந்தவன், மாமிசத்தை வெறுத்தவன், ஹல்லேலூயா, உலகத்தை வெறுத்தவன், ஆமென், ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன், ஆமென். ஆனால் பக்கத்தில் கிடக்கிற சில கணவனாக இருப்பான், இல்லை மனைவியாக இருப்பான். அவன் பூரா மாமிசம், அவன் பூரா உலகம். புருஷனு பூரா உலகம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? மனைவிக்கு ஒரே ஆசை, ஏங்க அப்படிங்க இப்படிங்கன்னு பூரா அது உலகத்துக்குரிய காரியம். 2 பேரும் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆமே. ஒருவன் நிச்சயப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கீழே கிடப்பான். ஏன் கீழே கிடக்கா? அவன் பூரா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எதன் மேலே ஆசை வச்சிருந்தான்? உலக சொத்து, சுகம், சம்பாத்தியம், அதுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணவே இல்லை. இவனுக்கு ஆத்மாவே ஊசலாட விட்டுட்டான். சுவிசேஷம் யாருக்கும் சொல்லலை, அந்த கவலை இல்லை. அவனுக்கு பூரா வயிற்று, தன் வயிறு, தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் பணப்பட்டி, தன் அரிசிப்பானை, சொத்துப்பானை, அதிலே இருந்துக்கணும். பிறர் ரட்சிக்க போடணும், ஆத்ம ரட்சிப்படை, அவரை சுவிசேஷம் சொல்லணும், 10 பேராக கிறிஸ்துவன் வழி நடத்தணும், அந்த எண்ணம் யாருக்கு இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்தவன் ஒன்றும் என்ன இல்லை, மறுவன் ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் ஹல்லேலூயா, தேவ சித்தம் செய்து, ஆமென், ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஆமென், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து, ஆமென், பூமியில வாழ்ந்து நித்திரை பண்ணி தூங்கி கொண்டிருக்கிறதுல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படும். எவ்வளவு பயங்கரமான காரியம். நான் அதை குறித்து ஒரு நாள் சிந்திச்சிட்டு இருந்தேன். அடுத்தது 2 ஸ்திரீகளில்
2 ஸ்திரீ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அங்கே இயந்திரம் அரைக்கிறவங்க சொல்லப்பட்டிருக்கு. களை எடுக்கிறவங்களா இருக்கலாம், 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஹலோ கலவை கலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். 2 ஸ்திரீகள் வேலை செய்கிறார்கள். அதில் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி ஆமாம் பாண்டில் தூக்கி எடுத்துக்கொள்ள ஒருத்தி காணும். எங்கே போனா? குளோரியை காணோமே. நீ யாரு? கிருபாவா? இதுவும் கிருபை தான், ஆனால் அது குளோரி போச்சு. கிருபை இங்கே நிற்கி. கிறிஸ்தவ பேர் போட்டால் போக மாட்டேன், புரியுதா? நான் இன்னும் குளோரின்னு சொல்கிறவங்க மீசையை முறுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த குளோரி பேர் போட்டாலும் எந்த கிருபை பேர் போட்டாலும் ஆயத்தமிழெல்லாம் என்ன செய்யாது, இங்கே தான் இருப்பேன். அடுத்தது வயலில் வேலை செய்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், கைவிடப்படும். வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒருவன் ஆயத்தமுள்ள இறுதியத்தோடு இருந்தான். ஒருவன் பரவாயில்ல எல்லாம் நட்டு எப்படியும் விளைச்சல் எப்படியும் ஒரு 200 மூட்டை வந்தோன்னா நமக்கு இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு கட்ட பிரச்சனை இல்லை. அதை கவலைப்பட்டுட்டு அதில் ஒருத்தன் கீழே நிற்கான், ஒருத்தன் போயிட்டான். சரி ஸ்தோத்திரம். இதாக நடக்கிறது. நான் இதை ஒரு நாள் சிந்திச்சுட்டு இருந்தேன். இயேசுவின் ரகசிய வருகையில் அல்லேலூயா. ஒரு தேசத்திற்கு இரவு தான் நேரமாக இருக்கும், ஒரு தேசத்திற்கு மத்தியான நேரமாக இருக்கும், ஒரு தேசத்துக்கு மாலை நேரமாக இருக்கும். ஆமென். அப்படி என்றால் அமெரிக்கா தேசத்துக்கு இப்போ என்னது? பகல். பகல் இரவு எங்கே? பகல். சவுதி அரேபியா அந்த சைடில் ஒரு 3 மணி நேரம் மாற்றம். இன்னும் வேறு நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் பல மணி நேரங்கள் எல்லாம் மாற்றம். சோத்திரம். அது எதை சொல்லுது? நித்திரை பண்ணுவது எங்கே? ஒரு குறிப்பிட்ட ஏரியா. அமெரிக்காவில் சொல்லி இப்போ வயசு வந்தாருன்னா ஆமென், அமெரிக்கா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்ல வாய்த்துறது. இந்தியாவில் என்ன செய்கிறாங்க? படித்து ஆராதிக்கிறவங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது என்னது? வயலில் வேலை செய்கிறவங்க, இயந்திரம் அரைக்கிறவங்க. அப்போ ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வேலை இயேசுவின் வருகிற நேரத்தில். ஆமாம். அப்போ நான் நினச்சேன், பெங்களூரு, சென்னை, பெரிய சிட்டியெல்லாம் இருக்குது. நல்ல நேரத்துலேயே பெங்களூரில் போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப திறமைசாலி, போயிட்டு வர முடியும். அதனால் அந்த வகை எட்டி கூட பார்க்குறது நம்மளால் முடியாதப்பா. அவ்வளோ ஒரு போயிட்டு நம்ம வண்டியெல்லாம் போயிட்டு வெளியே வராது, நம்மளும் வந்து சேர கஷ்டம். அவ்வளோ டிராஃபிக். அப்போது பாருங்கள், நான் நினச்சேன் இயேசு வர்றது ஒரு வேளை பகல் வேலையாக இருந்தால், காலை நேரம் 10 மணியாக இருந்தால், 9 மணி 10 மணியாக இருந்தால், பெங்களூரில் காரில் இருந்த ஓட்டிகிட்டு போகிற பரிசுத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். புரியுதா இல்லையா? ஃப்ளைட்டு போயிட்டுருக்கோம், பைலட்டு கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான், எடுத்துக்கொள்ளப்படுவான். பைலட் இல்லாத விமானம் போகுது, ஒவ்வொன்று அந்த விமானத்தில் ஆயத்தமாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பைலட் இல்லை, எங்கே போய் விழும்? போய் சேர்ந்துருப்போம். சத்தமாக இல்லை, கடலில் விழுந்துடும். அப்போ பெங்களூரில் இயேசு வந்தாருன்னா எப்படியோ எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கலாம். எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அல்லேலூயா. அதில் ஒரு எவ்வளோ பேர் போவாங்க தெரியாது. ஒரு 50,000 பேர் போக மாட்டாங்களா? போகலாம், எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் 50,000 பேரில் ஒரு 2,000 பேர் காரில் போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டுறவங்களா இருக்க வச்சுக்கிடுவோமே. டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக்கை எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே எத்தனை மாதம் ஆகிப்போம். எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது தெரியுமா? அல்லேலூயா. இயேசு வருகிற நேரத்தில் உலகத்தில் பயங்கர பிரச்சனை. விமான விபத்து, ட்ரெயின் விபத்து, கார் விபத்து, காணப்படாமல் போனதுனால் மக்கள் அலறி அடித்து ஓடுவாங்க. ஐயோ என் அம்மையை காணோமே. சினிமாவும் போயிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா அம்மையை காணோம். ரூமில் இருந்து லேப்டாப்பில் உலகத்தில் உள்ள எல்லா சாக்கடையும் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு சோறதுன்னு வந்தால் அம்மையை காணோம். ஹலோ கவனி, மொபைலில் உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கள, பார்த்துட்டு கண்ணு திறந்து பார்த்தா அப்பாவை காணோம். ஏன்? அப்பா ஆயத்தமாக இருந்தா, நீ மொபைலை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்த. நிறைய பேருக்கு இப்போ எதுதான்? கணவன் வேண்டாம், மொபைல் தான் என் புருஷன்.
நிறைய பேருக்கு என்ன மனைவி வேண்டாம், எனக்கு மனைவியே மொபைல் தான், தோத்திரம் தாலி கட்டி வச்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்படி பயங்கர சம்பவம் நடக்கும் உலகம் பூரா. ஒரு சிறு கூட்டம் மட்டும் எடுத்து கொள்ளப்படுவார்கள். அநேக சுடுகாடுகள், அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட இடம் உழுத நிலம் போல் கிடக்கும். ஏன்? கல்லறைகள் திறக்குமே. அழிவுள்ள விதைக்கப்பட்ட அழிவில்லாததா இடம் இருக்கும். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். அந்த உனக்கு கல்லறை மூடி கிடக்கும், ஆனா பக்கத்துல பிரின்ஸே கல்லறை திறந்து கிடக்கும். அந்த உடைய வாழும் சரியா வாழல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர சம்பவம் வருது. அதுதான் பவுல் சொன்னார், ஒரே வசனம் பிலிப்பியரில் 3:20, நம்முடைய குடியிருப்போ. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாம் கவனி, இப்போமாவது கொஞ்சம் கவனமாக இருக்கு. இது அடுத்தது என்னைக்கு என்ன பேச போகிறோமோ தெரியாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து. அப்படின்னா அதான் விஷயம். எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க தான் போவாங்க. சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ எதிர்பார்ப்புக்கு யாருக்கு இருக்கும்? உலகத்தில் உலகம், மாமிசம், கண்ணு நிச்ச எல்லாம் உலக ஜீவனுக்கு பெருமையை, சொத்துக்குரிய காரியம், இவைகள் மேல் மனசை வச்சிருக்கிறவன் அல்ல. அதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு. அப்படின்னா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவை மேல் இருதயத்தை வைக்காத. அதான் விஷயம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. ஆமென். அழிவுள்ளதன் மேல் உன் மனசை வைக்காத. அழிவுள்ளது இருக்க வேணும், நமக்கு பிழைக்க வாழ வேணும். ஆனால் அது உனக்கு ஜீவன் அல்ல. ஆமென். அதான் சில காரில் எழுதிப்படும், இந்த இதுவும் கடந்து போகும் எழுதியிருப்பான். வேறொரு இது நிரந்தரமானதல்ல. பார்த்தா கிறிஸ்தவன் ஸ்தோத்திரம் அழகாக பின்னாடி, இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. சே, அதை யோசிக்க வச்ச ஒரு பேடு. இதுவும் கடந்து போனது பிரச்சனை இல்லை. இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. அதான் யோசிப்போ, நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நிரந்தரமான ராஜ்யத்திற்காக நீ நான் எதிர்பார்ப்போடு இருக்கணும். நிரந்தரமற்ற இந்த உலகத்துக்குரிய மேல் என்ன செலுத்தார கவனம் வைக்க. உனக்கு 10 ரூபா கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் எனக்கு எதுக்கு தான்? உலகத்தில் வாழ்றதுக்கு என்று சிந்தை மட்டும் இருக்கட்டும். அதன் மேல் அல்ல உன்னுடைய கவனம், அதன் மேல் உன் ஆசை அல்ல. ஆமென். உன் ஆசை ஒருவர், இயேசு ஒருவர் மட்டும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுருவாங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். பிலிப்பியரில் நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிற? பரலோகத்தில். வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ ஒன்றும் வேண்டாம், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஒரு அந்த தம்பி எடுத்துக்கிறோம், அவன் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறாள். எப்படி 1 வருஷம் 2 வருஷமா இப்போ இருந்தது அங்கே. இப்போ 1.5 வருஷம் இருந்துட்டு பாரு. அப்படி நான் இன்னும் நாளில் வாரேன்னு சொன்னோன்னு வீட்டில் உள்ளவங்களை வீடை போட்டு ஊருக்கு போயிருப்பாங்களோ? எல்லாம் ரெடி பண்ணி எதிர்பார்ப்போடைய என் மகன் குடும்பமாக வாரான், பெரிய எதிர்பார்ப்பியா என் மகன் வாரான். பார்த்தீங்களா? அப்போது தன்னுடைய மகன் குடும்பமாக வர்றதுனால இவங்க இருதயம் பூரா அந்த நாளை எண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. என்ன அப்பன் இயேசு வருகிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு இருதயம் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். தன் மகனுடைய வருகைக்காக நாளை எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு அழியாத ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு என் பிள்ளைகளை சேர்க்க வாரேன்னு சொல்லி போயிருக்கிறார் ஐயா. அப்ப நம்ம எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கணும் தெரியுமா? உலகத்தை மட்டும் நேசித்து வாழ்கிறவன் அழிந்து போவான். இயேசு மட்டும் நேசித்து இயேசுக்கு வாழ்றவன் முக்கியத்தை அடைவான். அதோடைய வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரி, நீங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. யாராவது உலகம் 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 உலகத்திற்கா பணத்துக்கா உலகத்துக்குரிய காரியத்துக்கான்னு நினைச்சு ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்கிறியா? இந்த உலகம் உன்னை ஏமாற்றும்.
ஆனா இன்று இயேசுவுக்கு இடம் கொடுவோம். வாழ்க்கையில் அவர் வரப்போகிறார் சீக்கிரம். அதற்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரே வழி, இயேசுவே நான் பாவி, நீ மறுபடியும் பிறக்கணும். அது எப்படி நடக்கும்? உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு உனக்காய் மரித்தார். ஆமென். உனக்காய் ரத்தம் சிந்தினார். இயேசுவே நான் பாவி, ஆண்டவர் என்னை மன்னி, என்னை உம்முடைய மகனாய் மாற்றும் என்று இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. உன்னில் மறுபுறம் ஒன்று உள்ளே ஏற்பட்டு விடும். ஆமென். மறுபடியும் பிறந்து வேத வசனத்தின்படி பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதித்து வாழ்கிற உனக்கு ஹல்லேலூயா அந்த இடத்தில் இடம் உண்டு. ஆமென். இல்லாத இருந்தால் யாரா இருந்தாலும் இடம் இல்லை. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் இல்லை. ஒரு மனுஷன் என்ற மனுஷனின் மரணம் பின்தொடர்கிறது. இயேசு வருகிறது இருக்கிறது. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாக வேண்டும். ஆமென். ஒன்றில் உன்னை மரணம் பிடிக்கும். ஆமென். இல்லையா இயேசு வருவார். ஆமென். எது நடந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமாய் வாழ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் வரப்போகிறார். எல்லாரும் எழுதுகிற கண்களை மூடுவோம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணு சாயலை நான் கலைந்தேனோ, விழுந்தவ சாயல் அடைவே, விழுந்தவ சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறினோம். வசனத்தை எப்படிப்பட்டது, எதற்காக இந்த வசனங்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியில் அவரோடு கூட உட்கார வைப்பதற்கு என்று நாம் முடித்தோம். கர்த்தருடைய வருகை சமீபம். மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். ஆயத்தமாயிருக்கிறவர்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒரு கூட்டு ஜனங்கள் மார்கள் அடித்துக் கொண்டு கதறுவார்கள், ஐயோ நான் தேவராஜ்யத்தை இழந்து விட்டேனே, ஆண்டவரை ஆராதிக்கிறதை இழந்து விட்டேனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல வாழ்ந்தேனே.
அதனால் அல்லவா நான் நஷ்டப்பட்டு விட்டேன் என்று மார்பில் அடித்து கதறுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு கூட்ட ஜனங்கள் நேசரோடு கூட உன்னதமான சீயோனிலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இந்த கர்த்தராக இருக்கிற கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வருவார். வர வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, இன்று உன்னுடைய நாள், உனக்கு தான் கொடுக்கப்பட்ட நாள், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இது. யார் எங்கே ஓடுகிறாய்? உலகத்தை நோக்கி ஓடுகிறாயா, இல்லை என் பின்னால் வருகிறாயா? உலகம் உன்னை ஏமாற்றும். நான் உன்னை நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வாழ்றவங்க யாரா இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். இயேசுப்பா என் உள்ளத்தில் வாரு, என்னை உன்னுடைய மகனாய் மகளாய் மாற்று, என் பாவங்களை மன்னி உமக்காய் வாழ என்னை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி. உங்களுடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் இதுவரையிலே உங்களை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர்களப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுடைய வார்த்தை வசனம் குறைவற்றது. ஆமென். ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை ஞானி ஆக்குவது என்று ஆரம்பித்தோம் ஆண்டவர். அதே வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது அல்லவா? அதே வசனம் நம்முடைய ராஜ்யத்தை தகுதிப்படுத்துகிறது ஆண்டவர். ஆயத்தத்தோடு இருக்கிற ஜனங்களை சேர்த்துக் கொள்ள கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறீர்கள். அதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கு. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனி உள்ள ஒரு வாழ்க்கை வித்தியாசமா இருக்கட்டும். அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே.